வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கவிதாவின் திட்டத்தை மகா முறியடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கௌதம் இதுக்கெல்லாம் காரணம் திருவுக்கு பாதுகாப்பா இருக்க இந்த மகா தான், அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கிருபாவை விட்டா முதல் மரியாதை எனக்கு தான் தரணும், ஊர்ல வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கு தான் அப்படின்னு சொந்தமாக்கிக்கிட்ட நிக்கிறாங்க. நம்ம திரு ஃபேமிலி அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு டாஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு குதிரையை யார் நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க குடும்பத்துக்கு பரிவட்டத்தை கட்டிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க. நம்ம கிருபா எனக்கு இந்த குடும்ப சார்பாக நம்ம கருணா களம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பல போராட்டம் அதையும் தாண்டி நம்ம கருணா அந்த குதிரையை கொண்டு சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் முதல் மரியாதை நம்ம கருணாவுக்கு கிடைக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து போட்ட திட்டம். நெத்தி பொட்டில் யாருக்கு அந்த குச்சிக்குள்ளே ஒரு வாணி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் விஷத்தை தடவி அவங்க மேலே பட்டுனா உயிருக்கு ஆபத்துன்னு இருக்குது. நம்ம மகா இதெல்லாம் தந்திரமாக கண்டுபிடிச்சி இது உயிரே போய் பறிக்கக்கூடிய விளையாட்டாக இருக்குது, இல்லை எதுக்காக ஆணி அறையணும் அப்படின்னு அதெல்லாம் பூச்சி எடுத்து போடாங்க. தான் கையை கட்டி விட்டது மாதிரி கௌதமும் கவிதாவும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது இந்த மகா தான், இவளை எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு நம்ம மகா சொன்ன உடனே கருணாவுக்காக இந்த சேனை இந்த அவங்க மனைவிக்காக அவர் எடுக்கணும், அதனால் இந்த போட்டியில் வச்சு வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்ம திரு விட்டு கொடுத்துறாங்க. சரி ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு திருவும் நம்ம கருணாவும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு நம்ம கஜேந்திரன் ஆள் அனுப்பி தேடி பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவாகர் தன்னை அடித்த அந்த பொண்ணு திவ்யாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்க தான் அவள் இருக்கிற, அவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம ஜெயந்தி புருஷனுக்கே ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. புருஷன் வாய் பேச முடியாது, அவர் சொல்லக்கூடாது, இங்கே திருவிழா முடிஞ்சு போகிறது வரை அவர் வாய் திறக்கக்கூடாது, இதுதான் நான் தேடிட்டு இருக்க பொண்ணு அப்படின்னு ஜெயந்தியை சொல்லக்கூடாது அப்படின்னு யாருக்கெல்லாம் வாய் பேசாமல் இருக்கோ அவங்களெல்லாம் பேச வைக்கிறதுக்கும் பேசாமல் போகிறதுக்கும் வைத்தியம் வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜெயந்திக்கு அந்த காதில் கேட்டு தன்னோட புருஷனுக்கு ஆப்பு வைக்க ஒரு திட்டத்தை போட்டு நம்ம திவாகரை பேச முடியாமல் ஆக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவ்யா என்ன தான் இருக்கா திவ்யாவை பார்க்க நேரம் எல்லாம் ஊழ விட்டு பார்க்குறாங்க. யாருமே இவருக்கு இருங்கலை. அதோட பார்த்தோன்னா நம்ம அவளை தெரிஞ்சோம் பக்கத்தில் இருந்தோம், நம்ம அடையாளம் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல இதுக்கெல்லாம் இந்த ஜெயந்தி என் பொண்டாட்டியே எனக்கு சூனியம் வைப்பா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம திவாகர். இந்த சைடு பார்த்தோன்னா செம்ம அதிரடியான ஒரு விஷயந்தான். அடுத்த கட்டமாக இன்னும் யாருக்கு முதல் மரியாதை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கிருபா ஃபேமிலி எங்களுக்கு தான் முதல் மரியாதை தரணும், எங்களை மீறி இந்த ஊரில் யாருமே இல்லை, எனக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு அந்த கொந்தளிக்க நேரம் தான். இல்லை நம்ம திரு ஃபேமிலியாக அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை, அவங்களுக்கும் முதல் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கிருபா எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் நம்ம கருணா ஹெல்ப் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. ஒரு குதிரை, அந்த குதிரையை பல போராட்டத்துக்கு மத்தியில் எல்லாத்தையும் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த குதிரையை கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்கு தான் இங்கே முதல் மரியாதை அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கிருபா அப்படின்னு ஃபேமிலி எடுத்துக்கிட்டால் நம்ம கருணா தான் உண்டு, கருணா தான் இதை பண்ணணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நம்ம கருணாவுக்கு ஏகப்பட்ட போராட்டம் வருதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த இதில் சிக்கிறாங்க, ஒரு தண்ணி சுழற்சிக்குள்ளே, அதுக்குள்ளே இருந்தோம் அவங்க மீண்டு வராங்க. அந்த குதிரையை கைவிடாமல் எடுத்துக்கிட்டு வராங்க. ஏகப்பட்ட ரவுடிக அடிக்கையெல்லாம் துரத்துறாங்க. ஆனாலும் நம்ம கருணா விடலை, இதை எடுத்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லட்சிய பாதையோடு கொண்டு சேர்க்குறாங்க. நம்ம இந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ இந்த குடும்பத்துக்காக உழைக்க என்னோட கணவர் கருணாவை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறதே இல்லைடா, நீங்கள் என்னைக்குனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரோம், இந்த கருணா மட்டும் இல்லைன்னா இந்த கிருபா இல்லை, அதுதான் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க.
இந்த சைடு பார்த்தோன்னா தன்னோட மனைவிக்காக வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சு வந்து அந்த செயின் வந்து வாங்கி கொடுக்காங்க. அதே நேரத்தில் இந்த எல்லாமே வந்து இந்துக்காக செய்ய ஆரம்பிக்காங்க. இது என்னோட பொண்ணு மாப்பிள்ளையோட சுய முயற்சியில் வந்தது, இதில் கிருபாவோட பங்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நம்ம இந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கவிதாவும் கௌதமும் ஐயையோ வசமாக நம்ம சிக்கிக்கிட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம என்னதாவது ஒன்று செய்ய போய் இந்த மகா வந்து சொதப்பி விட்டுறா. இந்த திருவிழாயிலேயாவது நான் கதையை முடிக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வந்ததுன்னு நினச்சேன். எல்லாமே கெட்டு குட்டிச்சோராக போச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. நம்ம கவிதாவும் கௌதமும் இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து ஜாலியாக இருக்காங்க. நம்ம கஜேந்திரன் கண்ணிலையும் மண்ணை தூவிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சித்திரை திருவிழாயை வந்து அப்படியே அசத்தி முடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம திவ்யா வந்து பல நாள் தோழி இந்துவை வந்து சந்தித்த சந்தோஷத்தில் வந்து முடிகிறாங்க.